ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போகின்றோம். ஸோ நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷ விதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இப்பேற்பட்ட காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி நீர் சித்தம் கொண்டிருந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் முழு மனதுடன் ஈடுபாடுடன் தெரிந்து கொள்ள தெய்வந்தாமை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1916 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்வி என்னவோ ஒரே ஒரு லைன் தான் இருக்குது, ஆனால் பதில் 4 பேஜ் பதில் இருக்குது இதில். அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முழுவதுமாகவே 3 பாகமாக என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம கவனிக்க போகிறோம். அதனால் அதிகமான ஒரு பொறுப்புகள் நம்ம மேலே சேர்ந்துடும். எப்படின்னா, இன்றைக்கி கேட்கக்கூடிய பாடத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் அடுத்த காணொளியில் அது ரீகலெக்ட் பண்ண முடியும். அப்போ தான் புரியும். அடுத்த நாள் கேட்குறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் கடைசி பாகம் புரியும். இப்படிப்பட்ட பொறுப்புகள் நம்ம மேலே இருக்கின்றதை மறந்துடாதீங்க. இது சீக்வன்ஸாக 3 பாகம் எடுக்க போகிறோம். ஒரே பாகமாக எடுக்க முடியாது. 4 பேஜ் இருக்குது. 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இப்படி நம்ம பிரித்து என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த 1.5 மணி நேரன்றதை நம்ம எவ்வளோ கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமோ, எளிமையாக சொல்ல முடியுமோ சொல்ல போகிறோம். பட் இங்கே இருக்க வார்த்தைகள் நம்ம எதுவுமே மாற்ற மாட்டோம். சரிங்களா? ஓகே. இன்றைய நாளுக்குரிய கேள்விக்குள்ளாக நம்ம கடந்து போயிடலாம். வனாந்தரத்தில் உள்ள ஆசரிப்பு கூடார தொடர்பாக இன் கனெக்ஷன் வித் டேபர்நாக்கல் அப்படின்றார். ஆசரிப்பு கூடாரத்தை தொடர்பு படுத்தி ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க போகிறோம். நீதிமானாக்கப்படுதல் பிரகாரத்தில் காணப்படுகிறதா அப்படின்னா எப்படி? நீதிமானாக்கப்படுதல் பிரகாரத்தில் காணப்படுகின்றதா? ஆம் சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்றது தான் கேள்வி. அன்பானவர்களே, இந்த பதிலை நம்ம கவனிக்கும் பொழுது ஒருவருக்கு மிக எளிமையாக நீதிமானாக்கப்படுதலுடைய காரியங்கள் புரிந்துவிடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் ஆசரிப்பு கூடாரத்தை அணுகின ஒரு அனுபவம் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? அதனால் நம்ம பிரயோஜனமான ஒரு காரியம். தயவு கூர்ந்து இதை பார்க்குறவங்க தொடர்ந்து 3 பார்ட்டும் பார்த்துருங்க. சரிங்களா? ஓகே. பதில்: நாம் அழைக்கிற தற்காலிக நீதிமானாக்கப்படுதல் என்பது பிரகாரத்தில் காணப்படுகிறது. நாம் அழைக்கிற, நம்ம கூப்பிடுறோம் இல்லையா, சொல்கிறோம் இல்லையா, என்னென்ன தற்காலிகமான நீதிமானாக்கப்படுதல், டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது பிரகாரத்தில் காணப்படுகின்றது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட்ல. அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சகோதரர் சொல்கிறது, இந்த அறை, இந்த ரூம் இருக்குல்ல, இந்த அறை பிரகாரம் என்று இப்பொழுது அனுமானிப்போம். அவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த அறையை, ரூம் பற்றி பேசிட்டு இருக்காரு. இந்த ரூமை தான் நாம் பிரகாரம் சொல்லி இப்போ நம்ம யோசிச்சு மைண்ட் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்படின்றாரு. அங்கே பாருங்க, அந்த கதவுகள் வழியாக நுழைந்து அந்த எதிர்ப்புறம் கடைசியில் ஆசரிப்பு கூடாரம் உள்ளது. அந்த கதவுகள் வழியாக நுழைந்து அந்த எதிர்ப்புறம் கடைசியில் ஆசரிப்பு கூடாரம் உள்ளது. ஸோ இதை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். நமக்கு ஆசரிப்பு கூடாரம் நல்லா தெளிவாக தெரிகிறதுனால பிரச்சனை இல்லை. உள்ளே என்ட்ரு ஆகிறோம், எதிர்முனையில் தான் என்ன இருக்குன்னா ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. அப்புறம் இங்கே தான் ஈஸ்ட் வச்சுக்கோங்க. உள்ளே என்ட்ரு ஆகிட்டோமா,
பிரகாரம் இருக்குதா, எதிர்முனையில தான் ஆசிரியப்பு கூடாரம் இருக்குது அப்படின்றத சொல்றாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்க கடைசியில் இந்த சுவர்களுக்கு பதிலாக சுற்று முழுவதும் வெண்மையான திரைகள் உள்ளன. ஸோ இங்கே எழுதின அந்த வார்த்தையை பற்றி நமக்கு கவலை வேண்டாம், ஏன்னா நமக்கு ஆசிரியப்பு கூடத்தை பற்றி நமக்கு தெரியறதுனால. ஸோ இப்போ பாருங்க, இது ஈஸ்ட்டு, சரிங்களா, என்ட்ரன்ஸ். இங்கே 4 விதமான கலர் இருக்குது, துணி இருக்குது. உள்ளே வந்துட்டோம், வந்த உடனே இதுக்கு பேர் பிரகாரம் தெரிஞ்சிருச்சு, சரிங்களா. இங்கே என்ன இருக்குது, ஒரு வெண்கல பலிபீடம், தண்ணீர் தொட்டி, இதுதான் ஆசிரியப்பு கூடாரம். அப்போ ஃபஸ்ட்டு பகுதி, ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய ஃபஸ்ட்டு பகுதி பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம், செகண்ட் பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம், இப்படி இருக்கு இல்லையா. இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன சொல்றாருன்னா, சுற்று முழுவதும் வெண்மையான துணி இருக்குன்னு சொல்றாரு. நமக்கு தெரியும் இல்லையா, இந்த சைடு சவுத்து நார்த்து, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, அதாவது இந்த சைடு வடக்கு, இந்த சைடுனா இப்படி புரிஞ்சுக்கோங்க, இந்த பக்கம் வடக்கு தெற்கு, நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட், நமக்கு தெரிஞ்ச ஒரு டைரெக்ஷன் தான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்த்து சைட்லேயும் சவுத்து சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெண்கல துணியானது ஸ்க்ரீனானது இருக்குன்றதை சொல்கிறாரு. ஸோ இது நமக்கு தெரிஞ்சதுனால பெருசாக உள்ளே போக வேண்டாம், நீங்கள் மைண்டில் அதை வச்சுக்கோங்க, திரும்ப படிச்சிடலாம். இந்த பக்க கடைசியில் இந்த சுவர்களுக்கு பதிலாக சுற்று முழுவதும் வெண்மையான திரைகள் உள்ளன. இங்கே எதிரில் வலது புறத்தில் வெண்கல பலிபீடம் உள்ளது. பார்த்தீங்களா, எதிரில் வெண்கல பலிபீடம் இருக்குது, நமக்கு தெரியும். அடுத்ததுல பிரகார நிலைமைக்குள் வருகிற எவரும் கர்த்தரிடத்தில் அருகில் வருவதற்கு தனக்கு விருப்பம் இருக்கிறது என்று தெரிவிக்க வேண்டும். ஸோ நம்ம கேள்வியை மறந்துடக்கூடாது. இந்த நீதிமானாக்கப்படுதல் பிரகாரத்தில் காணப்படுகிறதா? ஆம்னா எப்படின்னு தான் கேட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, நமக்கு ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய ஸ்ட்ரக்சரை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இப்போ இது பிரகாரம், இங்கே வெண்கல பலிபீடம், தண்ணீர் தொட்டி, இது ஆசிரியப்பு கூடாரம். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த வடக்குலையும் தெற்குலையும் பார்த்தீங்கன்னா சுவர் மாதிரி இருக்குது இல்லையா, அது வெண்கல துணி திரைகள் போடப்பட்டிருக்குதுன்னாரு. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸும் துணிகள் நமக்கு இருக்குன்னு தெரியும். ஆசிரியப்பு கூடாத என்ட்ரன்ஸ்லையும் என்ன மாதிரி துணின்றது நமக்கு நல்லா தெரியும், சரிங்களா. இப்படி சொல்லி முடிச்சுட்டு தான் கேள்விக்கான பதிலில் நமக்கு சொல்ல உள்ள வந்திருக்காரு, சரிங்களா. திரும்ப படிக்கிறேன். இங்கே எதிரில் வலது புறத்தில் வெண்கல பலிபீடம் உள்ளது. பிரகார நிலைமைக்குள் வருகிற எவரும் கர்த்தரிடம் அருகில் வருவதற்கு தனக்கு விருப்பம் இருக்கிறது என்று தெரிவிக்க வேண்டும். ஸோ பிரகார நிலைமை பார்த்த உடனே வெண்கல பலிபீடம் இருக்கு இல்லையா, அப்போ அங்கே உள்ள என்ட்ராறாங்க அப்படின்னா, பிரகார நிலைமைக்குள் வருகிற எவரும் கர்த்தரிடத்தில் வருவதற்கு அருகில் வருவதற்கு எனக்கு விருப்பம் இருக்கின்றது என்பதை தெரிவிக்க வேண்டும். அதற்கு பின்னால் உள்ள பகுதியை பரிசுத்தம், அல்லது பரிசுத்தங்கள் என்று தேவன் குறிப்பிடுகிறார். தேவனை தேடுகிற நபர் வாயிலில் நுழைந்து அருகில் வந்து, தேவனை தேடுகிற ஒருவர் அந்த வழியில் வாயிலில் வந்து நுழைந்து அருகில் வந்து வெண்கல பலிபீடத்தை அடைகிறார். அவர் இந்த பலிபீடத்தை பார்த்து இது எதை அர்த்தப்படுத்துகிறது என்று நோக்குகிறார். இது எதை அர்த்தப்படுத்துகின்றது என்று நோக்குகிறார். அவர் பாவி என்றும் பாவத்திற்கான பலியின் மூலமாக அல்லாமல் தேவனை சேர்வதற்கு எந்த வழியும் இல்லை என்பதை அவருக்கு அந்த பலிபீடம் அர்த்தப்படுத்துகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் அவரு? இது நாம கொஞ்சம் நிதானமா போனோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் அவரு? பிரகார நிலைமைக்குள் வருகிற எவரும் கர்த்தரிடம்
அருகில் வருவதற்கு தனக்கு விருப்பம் இருக்கிறது என்று தெரிவிக்க வேண்டும். கர்த்தரிடம் அருகில் வருவதற்குன்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய பிரசன்ஸ் இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்குது? இப்போ அது மகா பரிசுத்த ஸ்தலம் தான். சரிங்களா? அப்படின்ற அவர்கிட்ட போகணும், அங்க போகணுன்ற விருப்பத்தை அவர் தெரிவிக்கணும். அதற்கு பின்னால் உள்ள பகுதியை பரிசுத்தம். கர்த்தரிடத்தில் போகணுன்ற விருப்பம் இருக்கணும். அந்த இடமானது மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காரியம் பரிசுத்தம் அல்லது பரிசுத்தங்கள் என்று தேவன் குறிப்பிடுகிறார். அடுத்தது, தேவனை தேடுகிற நபர் வாயிலில் நுழைந்து, ஈஸ்ட் சைடு நான் சொல்றேன், கிழக்கு பக்கம் சொல்றேன், வாயிலில் நுழைந்து அருகில் வந்த உடனே உள்ள என்ன இருக்குது? வெண்கல பலிபீடம் இருக்குது. இந்த பலிபீடத்தை அடைஞ்சிட்டார். வெளியிலிருந்து இப்படிதான் உள்ள வந்துட்டாரா? அதுக்கப்புறமா அவர் இந்த பலிபீடத்தை பார்த்து அது எதை அர்த்தப்படுத்துகிறது என்று நோக்குகிறார். வந்த உடனே பலிபீடத்தை பார்க்குறாரு. இது எதை அடையாளப்படுத்துது இந்த பலிபீடம் அப்படின்னு பார்க்குறாரு. அடுத்தது, அவர் பாவி என்றும் பாவத்திற்கான பலியின் மூலமாக அல்லாமல், நான் உள்ள வர வச்சுக்கோங்களேன், நான் பாவி என்றும் பாவத்திற்கான பலியின் மூலமாக அல்லாமல் தேவனை சேர்வதற்கு எந்த வழியும் இல்லை என்பதை அவருக்கு அந்த பலிபீடம் அர்த்தப்படுத்துகின்றது. ஸோ பாவத்திற்கான பலி இல்லாமல் தேவனை சேர முடியாது என்பதை இந்த பலிபீடம் அர்த்தப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்றார். அடுத்ததுல, பாவத்திற்கு நிவாரணம் செய்வதற்கு பலி அவசியம் என்பதை அவர் கண்டு உணர்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, பாவத்திற்கு நிவாரணம் செய்வதற்கு பலி அவசியம் என்பதை அவர் கண்டு உணர்கிறார் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அடுத்ததுல, அதை பார்த்து அவர் கூறுகிறார். எதை பார்த்து? பலிபீடத்தை பார்த்து, நான் இங்கே நிற்க விரும்பவில்லை, ஆனால் பலவென அந்த வெண்கல தொட்டியிடம் செல்கிறேன். நான் இங்கே நிற்க விரும்பல. இதுக்கு முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா? எதுக்கு முன்னாடி? பலிபீடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பலன்னு தெரியுது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு. அந்த வெண்கல தொட்டியிடம் செல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லணும். சரிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது அழகா சொல்லுவார் பின்னாடி. வனாந்திரத்தின் தீட்டுகளை, முக்கியமாக வனாந்திரத்தின் தீட்டுகளை, உங்களுக்கு புரியுதா? எங்கிருந்து வந்தார் இவரு? வெளியிலிருந்து வந்தாரு. அதனால்தான் வனாந்திரத்தின் தீட்டுகளை அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? தீட்டுகளை, முக்கியமாக கைகள் கால்களில் உள்ளவற்றை கழுவும் நோக்கத்திற்காக தொட்டியில் தண்ணீர் உள்ளது. அப்போ அந்த கிழக்கு பக்கமாக இருந்து உள்ள என்ட்ரு ஆனார், வந்த உடனே பலிபீடத்தை பார்த்தார். இது எது அடையாளப்படுத்துதுன்னு யோசிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, பாவத்திற்கான பலி இல்லாமல் பாவம் நிவர்த்தி ஆகாது அல்லது தேவன்கிட்ட போக முடியாது அப்படின்றத அவர் கண்டுணர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ தேவனை சேர்வதற்கு எந்த வழியும் இல்லை அப்படின்றத பலிபீடம் சொல்லுது. பலி மட்டும்தான் ஒரே வழி அப்படின்றத இங்கே புரிஞ்சுக்கிட்டார். சரி, நான் இங்கே நிற்க போகிறதில்ல, நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லி அந்த வெண்கல அந்த தொட்டியிடம் பார்த்தீங்கன்னா போகிறார். போகும்போது என்ன புரிஞ்சுக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வனாந்திரத்திலிருந்து தான் உள்ளே வராரு. அங்கே நிறைய தீட்டுகள்லாம் இருந்திருக்கும். முக்கியமாக கைகள் கால்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். அது கழுவதற்கான தண்ணீர் இந்த தொட்டியில் உள்ளது என்பதை அவர் காண்கிறார் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அடுத்தது, இங்கே தண்ணீர் தொட்டியில் அவர் கழுகுகிறார். இந்த இடத்துல கூடிய தண்ணீர் தொட்டியில் அவர் கழுவுறாரு. இப்படியாக பலிபீடத்தின் மேல் பலியை பார்த்த பிறகு, பலிபீடத்தின் மீது பலியை பார்த்த பிறகு கழுவி சுத்தம் செய்வதின் அவசியத்தை அவர் கண்டுணர்கிறார். ஸோ இந்த பலியை பார்த்துட்டார்ல, என்ன பார்த்துட்டாரு? நமக்கு புரிஞ்சிருச்சு, ஞாபகப்படுத்துகிறோம். இந்த பலிபீடத்தின் மேல பலியை பார்த்துட்டாருன்னு சொல்லும்போது, பாவத்திற்கு பலிதான் ஒரே ஒரு தீர்வு.
இது இல்லாமல் தேவனிடம் சேர முடியாது அப்படின்னு பார்த்தவர் இங்கே வந்துட்டார். இங்கே வந்த உடனே தான் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுத்தம் செய்வதின் அவசியத்தை கண்டுணர்கிறார் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். அடுத்தது அவர் கூறுகிறார், பிரகாரத்தின் வெளியே மனுக்குல உலகத்துடன், பிரகாரத்தின் வெளியே மனுக்குல உலகத்துடன் பொதுவாக என்னிடத்தில் வருகிற பாவத்திலிருந்தும் தீட்டுகளிலிருந்தும் என்னை சுத்திகரித்துக் கொள்வதின் அவசியத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். யார் சொல்றா? வெளியிலிருந்து வரார் இல்லையா, அவர் சொல்றாரு. எங்க சொல்றாரு? இந்த வெண்கல தொட்டி பார்த்தீங்களா, தண்ணீர் தொட்டி, அதை பார்த்தோன்னா சொல்றாரு. என்ன சொல்றாருன்றத திரும்பவும் படிக்கலாம், சரிங்களா? அவர் கூறுகிறார், பிரகாரத்தின் வெளியே மனுக்குல உலகத்துடன் பொதுவாக என்னிடத்தில் வருகிற பாவத்திலிருந்தும் தீட்டுகளிலிருந்தும் என்னை சுத்திகரித்து கொள்வதின் அவசியத்தை பார்க்கிறேன் அப்படின்னு இந்த தண்ணீர் தொட்டியை பார்த்தவன அவர் சொல்றார். என்னை சுத்திகரிக்க வேண்டியதின் அவசியத்தை பார்க்கிறேன், அவ்வளோதான். இது மட்டும் புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஏன்னா நான் எங்கிருந்து வரேன்? பிரகாரத்திலிருந்து, அதுக்கு பின்னாடி தாண்டி பாளையத்திலிருந்து வருகிறேன், வனாந்திரத்திலிருந்து வருகிறேன், உலகத்திலிருந்து வருகிறேன், சரிங்களா? அப்போ அந்த உலகத்திலிருந்து, அதாவது பாளையத்திலிருந்து, அதாவது வனாந்திரத்திலிருந்து உள்ள என்றானவர் பலிபீடத்தை பார்த்துட்டு எங்க தனி திட்டத்துக்கிட்ட வந்துட்டாரு. வந்த உடனே தான் ஃபீல் பண்ணாரு, என்னை சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, ஏன்னா நாங்கள் தீட்டுப்பட்டிருக்கிறேன், சரிங்களா? அடுத்தது தண்ணீர் தொட்டியில் கழுவுதல் என்பது. ஸோ அர்த்தம், அருமையாக அர்த்தம் கொடுக்குறாரு. நமக்கு நல்லா ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட இவர் சொல்லும் போது இன்னும் தெளிவாக நமக்கு புரியுது. தண்ணீர் தொட்டியில் கழுவுதல் என்பது அவர் தம் சுத்திகரிப்புக்கு நிச்சயமாக கொஞ்சம் செய்ய முற்படுகிறார் என்று அர்த்தமாகிறது. அதாவது தண்ணீர் தொட்டியில் கழுவுதல் என்பது அவர் தம் சுத்திகரிப்புக்கு நிச்சயமாக கொஞ்சம் செய்ய முற்படுகிறார் என்பதை அது அர்த்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தண்ணீர் தொட்டியில கழுவுதல் என்பது தன்னுடைய சுத்திகரிப்புக்காக அட்லீஸ்ட் கொஞ்சம் செய்கிறாரு, அப்படின்ற செய்ய முற்படுகிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அது அடையாளப்படுத்துகின்றது. ஏன் கொஞ்சம் செய்ய முற்படுகிறான்னு சொல்லி பார்க்கும்போது அது கைகளையும் காலையும் கழுவுறாரு. அட்லீஸ்ட் இந்த எண்ணம் இருக்குல்ல அவர்கிட்ட, நான் தீட்டுப்பட்டிருக்கிறேன், சுத்தமாகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அதை பற்றி இங்கே சொல்லிட்டு இருக்காரு, சரிங்களா? அடுத்தது, இதுதான் சரியான மனநிலைமையாகும். அப்போ தண்ணீர் தொட்டியில கைகளையும் கால்களையும் கழுவது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா சரியான மனநிலைமையை அடையாளப்படுத்துது. என்ன மனநிலைமை? நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி என்ன அர்த்தம்? நான் பாளையத்திலிருந்து, வனாந்திரத்திலிருந்து, உலகத்திலிருந்து வந்தேன் இல்லையா, அங்கே நிறைய தீட்டுப்பட்டிருக்கேன் இல்லையா, அப்போ என்ன சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மனநிலைமை தான் கழுவுதலுக்கு அடையாளமாக காமிக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்பேற்பட்ட மனநிலைமை ஒருத்தருக்கு கட்டாயமாக தேவை அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அடுத்தது, இந்த மனநிலை அவருக்கு இருக்காவிட்டால், யாருக்கு வந்தார் இல்லையா அவருக்கு, இந்த மனநிலை அவருக்கு இருக்காவிட்டால் வெண்கல பலிபீடத்தின் மேல் உள்ள இரத்தம் அவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதில்லை. ஒருவேளை உள்ள வந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இல்லை என்றால் வெண்கல பலிபீடத்தின் மேல் இருந்த பலியின் இரத்தமானது அவருக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றார், சரிங்களா? அடுத்தது, தீட்டுப்படுத்துகிறதும் தவறானதுமான ஒவ்வொன்றிலுமிருந்து வார்த்தையிலும் எண்ணத்திலும் செயலிலும் சுத்திகரிக்கப்படுவதற்கு, திரும்ப படிச்சிடலாம், தீட்டுப்படுத்துகிறதும் தவறானதுமான ஒவ்வொன்றிலுமிருந்து வார்த்தையிலும் எண்ணத்திலும் செயலிலும் சுத்திகரிக்கப்படுவதற்கு, மாம்சீக அழுக்கிலிருந்து சுத்திகரிக்கப்படுவதற்கு அவர் விரும்புகிறார். பார்த்தீங்களா? அப்போ தீட்டான காரியங்கள் எல்லாத்திலும் இருந்தும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா
தவறான காரியங்கள் எல்லாவற்றிலுமிருந்தும் என்னுடைய வார்த்தை, என்னுடைய சிந்தை, என்னுடைய செயல் எல்லாவற்றிலுமிருந்து அவர் சுத்திகரிக்க விரும்பணும் உள்ள வந்துட்டாங்கன்னா இப்படி விரும்பணுன்றது சொல்றாரு. விரும்புகிறார் என்பதை தண்ணீர் தொட்டியிடம் போகிறதன் மூலமாக அவர் காண்பிக்கிறார். அப்ப தண்ணீர் தொட்டியிடம் போகிறதுனால அவர் எதை காண்பிக்கிறார்னா, நான் திட்டுப்பட்டிருக்கிறேன் அல்லது தவறான காரியமா இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் இருந்து நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படின்னா என்னுடைய வார்த்தை, சிந்தை, செயல் எல்லாவற்றிலும் இருந்து நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை அங்க போறதன் மூலமாக காண்பிக்கிறார்ன்றது சொல்றாரு. சரிங்களா? நம்ம ஏற்கனவே எபேசியர் 5:26 திருவசனமாகிய அந்த தண்ணீர் மூலமாக சுத்திகரிக்கிறத பற்றிலாம் அவர் பேசியிருக்காருன்னு தெரியும். எபேசியர் 5:26. சரிங்களா? ஓகே, அடுத்தது தண்ணீர் தொட்டியில் மாம்சீகத்தின் அசுத்தங்களை தம்மிடமிருந்து அகற்றிய பிறகு அவர் தேவனிடம் இன்னும் நெருங்கி வர விரும்புகிறார். அப்ப தண்ணீர் தொட்டியில மாம்சீகத்தினுடைய அந்த கரைகள் எல்லாமே அவரு, அந்த அசுத்தங்கள் எல்லாத்தையுமே அவரு தம்மிடமிருந்து அகற்றிய பிறகு தேவனிடம் இன்னும் நெருங்கி வர விரும்புகிறார். அப்ப இன்னும் என்ன ஆகல, தேவன்கிட்ட போகல. இப்படிலாம் பண்றதுனால தான் தேவன்கிட்ட போகக்கூடிய அடுத்தடுத்த விருப்பங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. விரும்புகிறார். அவர் திரைச்சீலை வரை வர முடியும். திரைச்சீலை எது? பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரைச்சீலை, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸ், இங்க வரைக்கும் தான் வர முடியும். அவர்கிட்ட என்ன விருப்பம் இருந்துச்சு? நான் கடவுள்கிட்ட, அப்பா கிட்ட, தேவன்கிட்ட போகணுன்ற எண்ணம் இன்னும் அதிகமாயிடுச்சு. பலிபீடத்தை பார்த்தாரு. எங்க போறாரு? வெண்கல தண்ணீர் தொட்டிட்ட போறாரு. போகும் பொழுதே அவருக்கு அதை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, போகக்கூடிய காரியங்களை நான் சுத்திகரிக்கப்படணுன்றதை விரும்புகிறார் அவர் அப்படின்றத அடையாளப்படுத்தி காமிக்குது. சுத்திகரிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் நான் தேவன்கிட்ட போகணும்னு சொல்றாரு. ஆனால் நீங்கள் இங்கே வரைக்கும் தான் வர முடியும், இங்கே வரைக்கும் தான், திரைச்சீலை வரைக்கும் தான் வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு மிகவும் அருகில் அல்ல, இங்கே வரைக்கும் தான் வர முடியுன்றார். சொல்லிட்டு ஏனெனில் முதலாம் திரை விருப்பத்தின் மரணத்தை அடையாளப்படுத்துகிறது. இது நல்ல ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். முதலாம் திரை என்பது எதை அடையாளப்படுத்துறது சகோதரரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது மிக தெளிவா சொல்றாரு, அது விருப்பத்தின் மரணத்தை அடையாளப்படுத்துகிறது. அது என்ன விருப்பத்தின் மரணம்? விருப்பத்தின் மரணம் என்பது ஒருவர் பூமிக்குரிய ஒவ்வொரு ஆசைகளையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க விருப்பமாய் இருக்கிறதை அர்த்தப்படுத்துகிறது. விருப்பத்தின் மரணம்னா என்ன அர்த்தம்னா, பூமிக்குரிய ஒவ்வொரு ஆசைகளையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க விருப்பமாய் இருக்கிறதை அர்த்தப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றார். திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம் தெளிவா. அவருக்கு தேவன்கிட்ட போன்ற விருப்பம் அதிகமாகுது. ஆனாலும் இந்த திரைச்சீலை வரைக்கும் தான் வர முடியும். திரைச்சீலை என்பது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸு, இங்க வரைக்கும் தான் வர முடியும். அப்போ இந்த திரைச்சீலை முதலாம் திரை என்பது எது அடையாளப்படுத்துதுன்னா, விருப்பத்தின் மரணத்தை அடையாளப்படுத்தி காமிக்குது. விருப்பத்தின் மரணம்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமிக்குரிய ஒவ்வொரு ஆசையையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க விருப்பமா இருக்கிறது தான் விருப்பத்தின் மரணம் அடையாளப்படுத்துது. அந்த விருப்பத்தின் மரணத்தை தான் இந்த முதலாம் திரை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கோம். அடுத்தது, அவர் இதை செய்யாவிட்டால் அவர் மேற்கொண்டு செல்ல முடியாது. அவர் இதை செய்யாவிட்டால் மேற்கொண்டு செல்ல முடியாது. எங்க போகணும்னு ஆசை இருக்கு அவருக்கு, கடைசியில தேவன்கிட்ட போகணும்னு ஆசை இருக்குது, அதை செய்ய முடியாது அவரால். அப்ப என்ன செய்யணும்? விருப்பத்தின் மரணத்தை செய்ய வேண்டும். விருப்பத்தின் மரணம்ன்றதை டீட்டெயிலாக நான் திரும்ப படிச்சிட்டோம் நம்ம எல்லாருமே. சரிங்களா? ஓகே. அவர் இதை செய்யாவிட்டால் அவர் மேற்கொண்டு செல்ல முடியாது. இந்த நேரம் வரையிலும் அவர் தம்முடைய சொந்த விருப்பத்தின் கட்டுப்பாட்டில் மிக அதிகமாக இருந்திருக்கலாம். இந்த நேரம் வரைக்கும், எந்த நேரம் வரைக்கும்? இந்த என்ட்ரன்ஸ்ல நிற்கிறாரு பார்த்தீங்களா, இந்த நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் கட்டுப்பாட்டில் மிக அதிகமாக இருந்திருக்கலாம்.
ஆனால் அவருடைய சொந்த விருப்பம் அவரை கட்டுப்படுத்துகிற போது, அவருடைய சொந்த விருப்பம் அவரை கட்டுப்படுத்துகிற போது அது திருப்திகரமாக இல்லை. இப்பொழுது தேவனுடன் இணக்கமாக இருக்கவும் அவருடைய சித்தத்தை செய்யவும் அவர் விரும்புகிறார். அப்போ அவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அது திருப்திகரமாக கிடையாது. அல்லது அவருடைய சொந்த விருப்பம் அவரை கட்டுப்படுத்துகிற போது அவர் திருப்திகரமாக கிடையாது. இப்பொழுது தேவனுடன் இணக்கமாக இருக்கவும் அவருடைய சித்தத்தை செய்யவும் அவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த பேராகிராஃபோட இன்னைக்கு நாம் நிறுத்துகிறோம். சரிங்களா? இன்னும் ஃபுல்லாக போயிட்டோன்னா நமக்கே கொஞ்சம் டயர்ட் ஆகிடும், கன்ஃபியூஷன் கூட வந்துடும். ஏன்னா நமக்கு அந்த ஆசிரியப்பு கூடாத பிக்சர் தெரிஞ்சால் கூட ஒவ்வொரு அர்த்தங்களையும் ஒரு நிதானமாக சொல்லும்போது கொஞ்சம் நிறுத்தி போயிட்டோம்னா நல்லது நமக்கு. சரிங்களா? அப்போது நம்ம தொடர்ந்து இந்த காரியங்களை நிதானிக்கலாம். தயவு கூர்ந்து அடுத்த காணொலியை பார்க்கணும் அப்படின்னா இப்போது தெளிவாக பார்த்து புரிஞ்சாதான் அடுத்தது புரியும். சரிங்களா? ஓகே, அதனால் என்ன பண்ணலாம்னா நம்ம நிதானமாக கேட்டுக்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, இப்பேற்பட்ட காரியங்களை நீர் எங்களுக்கு தெளிவாக கண்முன் காண்பிக்கின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் முழு மனதுடன் தொடர்ந்து உற்சாகத்துடன் கேட்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையில் செயல்படுத்த தெய்வம் நாம கிருபை செய்யண்டுமா ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.